தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தலித்துகள் மந்திரி சபையில் இடம்பெற்றார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆனால் எந்த அளவுக்கு தற்குறையாக இருக்கிறார் பாருங்கள். சற்றப்ப 4 பேர் தலித்துகள் அமைச்சராக இருந்தார்கள் என்பது வரலாறு. அதிலையும் கோவை செழியன் என்பவர் உயர்கல்வியினுடைய அமைச்சராக பதவியேற்றார். பொறுப்போடு பல்வேறுபட்ட சீர்திருத்தங்களை அவருக்கு உரிய காலத்திலேயே மேற்கொண்டார் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் ஒரு தலித்துக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி நாங்கள் அவர்கள் கொடுத்தார்களா என்ற ஒரு கேள்வியினை எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று ஒன்றை கேட்கிறார். சின்ன குழந்தைகளை இன்னும் சொல்வதாக இருந்தால் பேச தெரிந்த அளவுக்கு உள்ள குழந்தைகளே, விளையாட்டு பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளே, அரசியல் என்பது என்னவென்றே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளே நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலேயே எங்களுடைய சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உணவருந்த மாட்டேன் என்று எல்லோரும் சொல்லுங்கள் என்று சொல்லி அதை இணையதளத்திலேயே பல லட்சம் இணையதள பதிவாக ஆக்கி திரும்ப போட்டு காட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் ஒரு தற்குறி சொல்லுகிறார், ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்திலே அதை செய்யவில்லையா என்று கேட்கிறார். செய்தார். குழந்தைகளை அழைத்து என்ன கேட்டார்? காலை உணவு நீ உண்டாயா என்று கேட்டார். இல்லை என்று சொன்ன உடனேயே காலை உணவை அவர்களுக்கு வழங்கினார்கள். பள்ளி மாணவர்களிடத்திலே போய் பேசினார். என்ன பேசினார்? கல்விதான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம், அந்த கல்வியை நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உங்களை போன்று பால் மனம் மாறாத குழந்தைகளிடத்தில் அவங்களுடைய பெற்றோரிடத்திலேயே சொல்லுங்கள், என்னுடைய சின்னத்திற்கு வாக்களிக்கவில்லை என்றால் நான் உணவருந்த மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த இணையதளத்தை திறந்தாலும் அதுவாகவே வரக்கூடிய அளவிலேயே சொல்ல செய்தாரா? பேசக்கூடியவர்கள் அறிந்து பேச வேண்டும், தெரிந்து பேச வேண்டும்.